தயவு செஞ்சு நீச்சல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பெரிய துயர சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் நலம்பள்ளியில் தான் நடந்திருக்கு. பசங்களாம் கிணத்துல குதிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பையன் மட்டும் வந்து கொஞ்சம் கெத்து காமிக்கிற அப்படின்ற பேரில் வந்து அவசரப்பட்டு குதித்து கரையிலேயே குதிச்சிடுறாப்புல. ஸோ இப்படி டைவ் அடிக்கும்போது தலை வந்து கரையில் அடித்து அங்கேயே ஓப்பன் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. ஸோ ஹெவி பிளட்டாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டார். ஸோ அதில் கரையில் பட்ட உடனே வந்து அவருக்கு சுத்தமாக கான்சியஸ் இல்லாமல் அப்படியே உள்ளே போயிட்டார். கூட இருக்கிற பசங்களாம் வந்து காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஆழம் போக தெரியல. மேலே வீடியோ எடுக்கிற பசங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீச்சல் தெரியல. ஸோ தயவு செஞ்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த பசங்களை. இப்படி கெத்து காமிக்கிறேன், இப்படி வந்து நான் ஃபண்டுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணி உங்கள் உயிரை விட்டுறாதீங்க. தென் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் நீச்சல் தெரிஞ்சவங்களாம் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே வந்து அந்த பையனை வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் தண்ணி மேலே இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2-3 மோட்டரை வச்சு தண்ணி ஃபுல்லாகவே வடித்து அதுக்கப்புறம் தான் அந்த பையனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடித்ததுக்கப்புறமா தான் அந்த பையனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ வலிக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து அப்பா அம்மாவுக்கு கொடுக்காதீங்க. எவ்வளவோ ஆசைகளோடு வந்து உங்களெல்லாம் பெற்று வளர்த்துருப்பாங்க. உங்களுடைய கனவும் தொலைச்சது இல்லாமல் பெற்றவங்களோட ஆசைகளையும் கனவையும் சுக்குநூறாக உடச்சிட்டு இந்த நிலமையை பார்க்குறதுக்காகவே அவங்கள வந்து பெற்றாங்க. தயவு செஞ்சு ஃபண்ணுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் உயிரை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பேரண்ட்ஸ் உங்களை பார்க்குறப்போ அவங்களாம் உயிரோடு இருந்துமே இல்லாத அளவுக்கு தான் வந்து அவங்களோட மனநலமாக இருக்கும். தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.